ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலேஜ் நடக்கிற இன்டர்னல் எக்ஸாம்ல எப்படி பாஸ் ஆகுறது? இல்ல ஹை ஸ்கோர் பண்றதுன்னு பார்க்கலாம். நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் தான். இப்ப தான் என்னோட இன்டர்னல் எக்ஸாம் முடிஞ்சுச்சு. அதுல எனக்கு நெறைய ஹேக் வந்து இந்த டைம் தான் யூஸ் ஆச்சு. இந்த டைம் வந்து எங்களுக்கு கொஸ்டின் குடுக்கல. நாங்களே தான் எல்லாத்தையும் படிச்சோம். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. அதுல போனஸா ஒரு டிப்பும், நெறைய சூப்பர் ட்ரிக்ஸும் லாஸ்ட்ல சொல்றேன். அது வந்து எனக்கு இத்தினி இன்டர்னல் எக்ஸாம் எழுதி அப்பதான் வந்து ட்ரிக்கே தெரிஞ்சது. வீடியோக்குள்ள போலாம். ஸோ நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் தான். இப்ப தான் இன்டர்னல் எக்ஸாம் முடிஞ்சுச்சு. கரண்ட்டா நடத்தின எங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம்ல 3 யூனிட் வந்து டெஸ்ட் வச்சாங்க. முன்னாடி நடக்கிற இன்டர்னல் எக்ஸாம்லயுமே வந்து 2 யூனிட் தான் வைப்பாங்க. ஃபுல் 3 யூனிட்டுமே படிச்சுட்டோம். எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் வந்து நான் கரெக்ட்டா ஒரு நாளைக்கு முன்னாடின்றதோட ஒரு இன்டர்னல் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அதில கொஞ்சம் டைம் இருக்கும்ல. அதுக்கு அடுத்த எக்ஸாம் வரைக்கும். அப்ப படிச்சேன்னா 2 சப்ஜெக்ட் தான் படிச்சேன். அதுலயும் நான் நல்ல ஸ்கோர் தான் எடுத்தேன். ஸோ வந்து இதில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம் வருதுன்னா, அது கரெக்ட்டா 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. என்ன மாரி வந்து 1 நாளைக்கு முன்னாடி படிக்கிறது, அந்த மாரி வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது ஓவரான நமக்கு டிப்ரஷன் குடுக்கும். நம்மளால சரியா தூங்க முடியாது. நம்ம நல்லா தூங்குனாலே நமக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் ஞாபகம் வந்து நம்மளோட பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஆனா நம்ம தூங்காம போயிட்டோம்னா, எனக்கு வந்து சிலதெல்லாம் ஸ்டோர் ஆகாம போயிடுச்சு. நல்லா படிச்சுமே. என்ன பண்றீங்கன்னா, இன்டர்னல் எக்ஸாம்க்கு 1 வாரம் முன்னாடி கணக்கு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து படிங்க. அப்ப வந்து உங்களால ஈஸியா படிச்சு முடிச்சிட முடியும். அப்படி ஃபுல்லா படிக்க முடியலனாலும் 13 மார்க், 2 மார்க் அப்படி படிச்சுக்கலாம். ஸோ இப்ப இது வந்து நல்லா படிக்கிறவங்களுக்காக. இந்த மாரி படிக்காம இருக்கவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு. நான் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். ஸோ என்னோட இன்டர்னல் எக்ஸாம் வந்து நடக்கப்போது. கரெக்ட்டா என்னோட இன்டர்னல் எக்ஸாம் வந்து மண்டே, சண்டே வந்து எனக்கு வந்து என்பிடிஎல் எக்ஸாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒண்ணுமே படிக்கல. ஆனா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அதுக்கு மட்டும் படிச்சேன். ஸோ வந்து என்பிடிஎல் எக்ஸாம் காலையில போட்டாங்க. காலையில முடிச்சு வந்து அப்படியே மண்டே எக்ஸாம்க்கு வந்து படிச்சேன் மேத்ஸ் சப்ஜெக்ட். அதுல வந்து எனக்கு எவ்வளோ மார்க் கிடைச்சதுன்னா 62 கிடைச்சிருக்கு 100க்கு. ஜஸ்ட்டு சண்டே கரெக்ட்டா 1 மணி மதியானத்துலருந்து ராத்திரி 10, 11 மணிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மேத்ஸ். ஓரளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஏன் வந்து இது இவ்வளோ கம்மியாச்சுன்னா, அந்த சார் வந்து சும்மா சும்மா எல்லாத்தையும் குறை கண்டுபிடிப்பாரு. அவர் கொஞ்சம் மார்க் கம்மியா பண்ணிட்டே இருப்பாரு. எப்படி கன்டின்யூ பண்ண முடியுமோ ஸ்கூல் நிறுத்துவாங்க அந்த இத. நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடி லீவ் இருந்துச்சு. அதான் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படி லீவ் வந்துச்சுங்க. அது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும் ஒரு நாள் கொஞ்சமா படிச்சிருக்கேன். கொஞ்சமா படிச்சுட்டு இப்ப மேத்ஸ் முடிச்சோனே டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து அன்னைக்கு அதாவது வந்து நான் மேத்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வரேனா, வந்த உடனே எனக்கு 12 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன் எக்ஸாம். அப்புறமா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்து 3 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆனா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு 1 மணி வரைக்கும் படிச்சேன் மார்னிங் வந்து பஸ்ல போம்போது ரிவிஷன் பண்ணிக்கலாம். அப்படிதான் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சேன். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் 80 மார்க் எடுத்தேன் 100க்கு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து எனக்கு அடுத்த எக்ஸாம் வந்து கம்யூனிகேஷன் தியரி. அதுக்கு வந்து நான் வந்து சுத்தமாவே டேட்டா ஸ்ட்ரக்சரும் சரி, மேத்ஸும் சரி அது படிச்ச அளவுக்கு எதுவுமே வந்து கம்யூனிகேஷன் தியரி நான் சுத்தமாவே தொடவே இல்ல. டேட்டா ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வரேன். அப்புறம் கம்யூனிகேஷன் தியரி படிக்கலான்னு பார்த்தா எனர்ஜி இல்ல. ஏன்னா வந்து ஏற்கனவே டேட்டா ஸ்ட்ரக்சரே மொத்த எனர்ஜி எடுத்துக்கிச்சு. தூங்கவும் இல்ல. அதனால கொஞ்ச நேரம் ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கிட்டு கம்யூனிகேஷன் தியரி மட்டுமே நான் 2 மணி வரைக்கும் படிச்சேன். கம்யூனிகேஷன்ல வந்து எவ்வளோ மார்க்னா 90 மார்க் கரெக்ட்டா 100க்கு கம்யூனிகேஷன் தியரில. எனக்கு வந்து செம ஆச்சரியமாயிடுச்சு. கம்யூனிகேஷன் தியரி ரொம்ப டஃப்பா இருந்துச்சு இருக்கிறதுலயே. படிக்கிறதுக்கு டஃப்பா இருந்துச்சு. அப்புறமா வந்து எங்களுக்கு ஒரு 4 நாள் லீவ் வந்துச்சு இந்த எலக்ஷனால. அடுத்து இன்னும் 3 எக்ஸாம் இருக்கு. அதுக்காவது உருப்படியா படிப்போம்னு பார்த்தா அதுவும் படிக்கல. 4 நாள் லீவ் செம்மையா ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். ஆனா வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சேன் அந்த 4 நாள் லீவ்ல. இஎம்எஃப்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஃபுல்லா படிச்சுட்டேன். ஸோ இந்த 4 நாள் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்து எக்ஸாம் எழுதணும். கரெக்ட்டா எப்ப எலக்ட்ரானிக் சர்க்யூட் படிச்சேன்னா, சண்டே 1 மணி மதியானம் 1 மணிக்கு படிச்சேன். எலக்ட்ரானிக் சர்க்யூட்டும் மிட்நைட் வரைக்கும் போச்சு படிச்சு முடிக்கிறதுக்கு. எலக்ட்ரானிக் சர்க்யூட் படிச்சு முடிச்சுட்டு, அன்னைக்கு எக்ஸாமும் நல்லா எழுதினேன். எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல 2, 3 கொஸ்டின் தெரியல. ஆனா வந்து நான் அடிஷனல் வாங்கி வாங்கி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரிலவென்ட்டா எழுதி விட்டேன். ஏஐசிய பார்க்கும்போது ஏஐசிலாம் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பா எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏஐசில படிக்கிறதுக்கு. ஏஐசி வந்து ஈஸி அதாவது எலக்ட்ரானிக் சர்க்யூட் முடிச்சுட்டு வந்து ஏஐசி படிச்சேன். ஏஐசியும் நல்ல மார்க் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏஐசி முடிஞ்சுச்சா, ஏஐசி முடிஞ்சோனே இஎம்எஃப். சரி இஎம்எஃப் தானே ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம்ல. கரெக்ட்டா 1 வாரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 2, 3 நாளுக்கு முன்னாடி படிச்சுட்டோம்ல அப்படின்னு சொல்லி அந்த இதுலயே இருந்தேன். மொத்தம் 1 மணி 1:30 மணி ஆச்சு இஎம்எஃப் படிச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ ஃபைனலா நீ இன்டர்னல் எக்ஸாம் ஃபுல்லா கிராக் பண்ணியாச்சு. எதுலயுமே அது 35 கீழ அந்த மாரிலாம் கிடையாது. எல்லாத்துலயுமே வந்து அதாவது மேத்ஸ்ல மட்டும் தான் 62 மித்த எல்லாத்துலயுமே வந்து நல்ல மார்க். இப்ப நான் சொன்ன எல்லா ஹேக்குமே வந்து இதெல்லாம் நான் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ்ல படிக்கிறேன். ஸோ நான் அட்டானமஸ் காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. இத நான் ஃப்ரண்ட்லயே போட்டுறேன். நான் அட்டானமஸ் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கிடையாது. ஒன்லி அட்டானமஸ் காலேஜ் படிக்கிறவங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் எப்படி படிச்சேன் அப்படின்றது. இதுல வந்து இதுலலாம் நம்ம மெரிட்ஸ் பார்த்துட்டு டிமெரிட்ஸ் என்னன்னா, இதுல சுத்தமா தூக்கமே இருக்காது. நீங்க இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரே படிச்சா ஆகணுன்ற ப்ரெஷர் இருக்கும். ரிலாக்சேஷனே இருக்காது. எப்படா எக்ஸாம் முடியும்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் அட்டானமஸ் காலேஜ் கிடையாது. அட்டானமஸ் காலேஜ் மட்டும் தான். ஸோ இப்ப நம்ம ஹேக் நம்பர் 1க்கு போலாம். இந்த ஹேக்லாம் வந்து நான் இத்தனை இன்டர்னல் எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே. ஒரு 6, 7 இன்டர்னல் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனா அப்போ வரைக்குமே எனக்கு இதெல்லாம் சுத்தமாவே தெரியாது. எல்லாமே கொஸ்டின் பேங்க் குடுத்தாங்க. எல்லாமே படிப்போம். இது ஃபர்ஸ்ட் இன்டர்னலுக்கு வந்து அவங்க நடத்தின ஃபுல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டு போய் எழுதினேன். அப்ப ரொம்ப கேவலமான மார்க் எடுத்துட்டேன். இப்ப ஹேக் நம்பர் 1 என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு கொஸ்டின் பேங்க் குடுத்துருப்பாங்க. அட்டானமஸ் காலேஜ்னா அவங்களுக்குன்னு ஒரு கொஸ்டின் பேங்க் இருக்கும். அந்த கொஸ்டின் பேங்க்ல இருந்து தான் நடத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேங்க்குக்கு தான் நீங்க பிரையாரிட்டி குடுக்கணுமே தவிர, ஸ்டாஃப் நடத்துற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லாத்துக்குமே அந்த பிரையாரிட்டி குடுக்கக்கூடாது. அந்த கொஸ்டின் பேங்க்ல வந்து உங்க ஸ்டாஃப்ஸே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து
ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. கொஸ்டின் பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. சில ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேங்க்லயே இருக்காது. ஆனா இவங்க வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அது கொஸ்டின் வரவே வராது. ஏன்னா கொஸ்டின் பேங்க்ல இருந்து மட்டும் தான் எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் 80% கொஸ்டின் பேங்க்ல இருந்து எடுப்பாங்க. நீங்க பாஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கொஸ்டின் பேங்க்ல படிங்க. டாப் வரனா நீங்க உங்களுக்கு புடிச்சது படிச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்மளோட கொஸ்டின் பேங்க் எங்கள பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்னன்னா, 2ண்ட் செமஸ்டர்லேருந்து இல்ல. இது 1 செமஸ்டர்லேருந்தே இதுதான். 2 மார்க், 13 மார்க், 15 மார்க். இப்ப வந்து சில காலேஜ்லாம் ஸ்டாஃப் வந்து கொஸ்டின் எடுப்பாங்க இன்டர்னல் எக்ஸாம்க்கு. ஆனா எங்க காலேஜ்ல வந்து அப்படி கிடையாது. மிஷினு ஏதோ ரோபோட்டோ கொஸ்டின் எடுக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டாஃப் மெம்பர் கொஸ்டின் எடுக்கிறது வந்து அவங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் குடுத்துருவாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம். அப்படி வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் மெம்பர் குடுக்கலன்னா என்னன்னா, இப்ப உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் இருக்கா? ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 2 மார்க், 10 13 மார்க், 3 15 மார்க் இருக்கும். இது வந்து என்னோட காலேஜ் பொறுத்து இருக்கிறது. மித்த காலேஜுக்கு வந்து மாறலாம். இப்ப கொஸ்டின் பேங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா 100 மார்க்ஸா? சில காலேஜ்லலாம் வந்து 60 மார்க்ஸ், 66 மார்க்லாம் இருக்கிறாங்க. ஆனா எங்கள்துல வந்து 100 மார்க் தான். இது நீங்க செமஸ்டருக்கு லிங்க் பண்ணாதீங்க. இன்டர்னல் எக்ஸாம் மட்டும் லிங்க் பண்ணுங்க. ஏன்னா நான் இன்டர்னல் எக்ஸாம் தான் இப்படி பண்ணேன். ஸோ 2 மார்க் வந்து 10 எழுதணும். 13 மார்க் வந்து 5 எழுதணும். 15 மார்க் வந்து 1 எழுதணும். 13 மார்க் வந்து எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கும். ஏ, பி அந்த மாரி இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்ல ஒரு யூனிட் 2 மார்க் 13 மார்க் வந்து 10 இருக்கா? நீங்க 13 மார்க் என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 13 மார்க் வந்து பிரியாரிட்டி அதிகமா குடுங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 5 13 மார்க் ஏன் சொல்றேன்னா, இப்ப வந்து கொஸ்டின் பேங்க் எடுக்கிறவங்க எப்படி எடுப்பாங்கன்னா, பசங்க வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் எடுப்பாங்க. ஸோ வந்து இதுவரைக்கும் நான் எழுதின எக்ஸாம் எல்லாத்துலயுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாஃப் கிட்டே கேட்டேன் ஒரு சார் கிட்ட. அவர் வந்து ஃபர்ஸ்ட் 5 வந்து தரோவா படிச்சுக்கோங்க. மித்ததும் வந்து படிக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் 5க்கு வந்து கொஞ்சம் பிரியாரிட்டி குடுத்து படிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. கொஸ்டின் பேங்க்ல 13 மார்க்ல இருக்க ஃபர்ஸ்ட் 5க்கு வந்து பிரியாரிட்டி வந்து அதிகமா குடுங்க. இருக்குல்ல எல்லா லெசன்ல இருக்க 13 மார்க் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து மோஸ்ட் பிரியாரிட்டி குடுங்க. இது இன்டர்னல் எக்ஸாம்க்கு. ஸோ இப்ப வந்து உங்க காலேஜ்ல பேட்டர்ன் குடுத்துட்டாங்க. இப்ப 2 மார்க் 10 13 மார்க் வந்து லெவல்லயே இருக்கு அப்படின்னா, அது 3 யூனிட்ல வரும். இப்ப வந்து எனக்கு 3 யூனிட் வச்சாங்க. 3 யூனிட், 14, 5த் யூனிட். இப்ப வந்து எங்களுக்கு பேட்டர்ன் சொல்ட்டாங்க. 3 யூனிட்ல வந்து ஒரு கொஸ்டின் வரும் 13 மார்க். 4த் யூனிட்ல 2 வரும். 5த் யூனிட்ல 2 வரும்னு சொல்ட்டாங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, இப்பதான் நீங்க முடிவு பண்ணணும். எதுக்கு வந்து ஹையஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணும், எதுக்கு வந்து லோயஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணும். இப்ப வந்து எங்க காலேஜ்ல சொல்ட்டாங்க. 4த் யூனிட்லயும் 5த் யூனிட்லயும் வந்து 13 மார்க் 2 வரும்னு சொல்ட்டாங்கன்னா, அப்ப 13 மார்க்ல இருக்க 4 யூனிட், 5த் யூனிட் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணும். அப்புறமா தான் வந்து 3 யூனிட் குடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4த் யூனிட், 5த் யூனிட் படிச்சுட்டு தான் 3 யூனிட்க்கு வரணும். இப்ப 15 மார்க்குக்கு எப்படின்னா, இப்ப வந்து எனக்கு 3 யூனிட் இருக்கு. 3, 4, 5 இருக்கு. இப்ப வந்து நான் 15 மார்க்குக்கு 3 யூனிட் இருக்குன்னா, நான் ஏதாவது 2 யூனிட்ல இருக்க 15 மார்க் தான் படிப்பேன். அப்படி 2 யூனிட்ல இருக்க 15 மார்க்ல இப்போ ஒரு யூனிட்ல வந்து 3 15 மார்க் இருக்குன்னா, நான் அதுல ஏதாவது ஒரு 2 படிச்சுப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தரோவா படிச்சுருவேன் கம்ப்ளீட்டா. செகண்ட், 3, 4த்ல ஏதாவது ஒண்ணு படிச்சுப்பேன். ஸோ இப்படிதான் வந்து நான் 15 மார்க் படிச்சேன். என்னால வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல தான் 15 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியல. அதுல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லா கொஸ்டின் பேங்க்லயும் 3 யூனிட்ல தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி 3 யூனிட் 15 மார்க் மட்டும் படிச்சுட்டேன். ஆனா வந்து என்னோட லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து 5த் யூனிட்க்கு ஒரு 15 மார்க் கேட்டாங்க. ஸோ அதனால மட்டும் தான் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ 15 மார்க் வந்து இந்த பேசிக் வச்சுக்கோங்க. இப்போ 15 மார்க் வந்து 3 யூனிட் படிக்கணும்னா, ஏதாவது 2 யூனிட் படிச்சுக்கோங்க. ஏதாவது 2 யூனிட்ல ஒரு யூனிட்ல 3 கொஸ்டின் இருக்குன்னா, ஒரு யூனிட்ல ஏதாவது 2 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அப்ப வந்து உங்களால கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணிட முடியும். ஸோ ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கிற 13 மார்க் அது சொல்லிட்டேன். 15 மார்க்கும் சொல்லிட்டேன். ஸோ இதுலலாம் முக்கியமா என்னன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ராப்ளம்க்கு வந்து கொஸ்டின் நெறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. அது ஈஸியாவும் இருக்கும் அட்டெண்ட் பண்றதுக்கு தியரி எழுதுறதோட. இப்போ உங்க கொஸ்டின் பேங்க் வந்து கம்ப்யூட்டர் எடுக்குதுன்னா, கம்ப்யூட்டர் எடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கலாம் எடுக்கலப்பா. உங்களுக்கு ஏதோ சிஸ்டம் வச்சு எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் நான் சொன்ன மாரி இந்த மொத்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கு ஒரு பேப்பர் குடுத்தாங்கல்ல, அத அனலைஸ் பண்ணி பாருங்க. லெவல் ஏல 3 யூனிட்ல எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுல எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுல எந்த கொஸ்டின் கேட்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் இது எப்ப பண்ணேன்னா, கரெக்ட்டா என்னுடைய 4த் எக்ஸாமோ, 5த் எக்ஸாம் கிட்ட தான் இன்னும் நம்மளால சுத்தமா படிக்க முடியலன்னு சொல்லிட்டு, ப்ரீவியஸா குடுத்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அது மிஷின் தான் எடுக்குது. அந்த மிஷின் தெரியாதுல்ல. ஸோ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அது எல்லாமே ஆட் நம்பர் வைஸ்ல கொஸ்டின் எடுத்துச்சு. ஸோ இப்ப 3 யூனிட் எடுத்தோம்னா, லெவல் ஏல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லெவல் பில வந்து 5த் கொஸ்டின், 3 கொஸ்டின் அந்த மாரி ஆட் நம்பர்ஸ் வைஸ்ல எடுத்திருந்துச்சு. அதுதான் வந்து 5த் எக்ஸாமும், 6த் எக்ஸாம் எழுதினா நல்லா மார்க் வந்துச்சு. ஸோ உங்க கொஸ்டின் பேங்க் வந்து ஸ்டாஃப் எடுத்தாங்கன்னா, ஸ்டாஃப் கிட்ட கேளுங்க இம்பார்டன்ட் விஷயம் என்ன. இல்ல இந்த மாரி மிஷின்ஸ் ஏதாவது சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா, அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராபபிலிட்டி பேஸ்டு தான் ஒவ்வொருத்தவங்களோட காலேஜ்க்கும் ஒண்ணு மாறும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் சொல்றதே நான் நம்பி இருக்காதீங்க. எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தரோவா படிச்சுக்கோங்க. இப்ப 13 மார்க் இருக்குன்னா, எல்லா யூனிட்ல இருக்க 13 மார்க்ல இருக்க நெக்ஸ்ட் என்ன டிப் என்னன்னா, உங்க ஸ்டாஃப் வந்து லாஸ்ட் மினிட்ல குடுக்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. இது என்ன ஃபிளாஷ்பேக்னா, என்னோட செமஸ்டர் 3ல வந்து ஒரு ஸ்டாஃப் இருப்பாரு. அவர் இன்டர்னலுக்கு சொன்ன எந்த கொஸ்டினும் வராது. எதுக்கு சொன்ன எந்த கொஸ்டினுமே வராது. அவர் திடீர்னு எல்லா கொஸ்டினும் எழுதி எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்து இவர் இன்டர்னலுக்கே வரல, செமஸ்டருக்கு எப்புட்றா இவர் குடுத்தது வரும் அப்படின்னு சொல்லி படிக்கல. பார்த்தா செமஸ்டர் பேப்பர்ல வந்து அவர் குடுத்த கொஸ்டினே தான் செமஸ்டருக்கே வந்துருந்துச்சு ஃபுல்லாவே. அவர் ஃபுல்லா பார்த்துட்டாரு போல இருக்கு. ஏற்கனவே கொஸ்டின் ஃபுல்லாத்தையும் குடுத்துட்டாரு. நான் வந்து அசால்ட்டா படிக்காம போயிட்டேன். ஸ்டாஃப் வந்து லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின் குடுத்தாங்க.
குடுக்குறாங்கன்னா, அத நீங்க ஃபுல்லா அதையே படிச்சுக்கணும்னு இல்ல. அது ஒரு ப்ரையாரிட்டி வச்சு படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டிப் நம்பர் 2 என்னன்னா, பக்கத்து கிளாஸ்ல இருக்கவங்ககிட்டலாம் நோட்டு அப்புறம் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேளுங்க. அவங்களுடைய இதுல வந்து இம்பார்டன்ட் கொஸ்டின் வேற மாரி குடுத்துருக்கலாம். இல்ல அந்த ஸ்டாஃப் போய் அவங்களோட கொஸ்டின் பேப்பர பார்த்துருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். பக்கத்து கிளாஸ்ல இருக்கவங்ககிட்ட பேச. 3 செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் இன்டர்னல்லாம் வந்து எங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே குடுத்துருவாங்க. என்ன கொஸ்டின் வரப்போகுதுன்ட்டு. அப்ப வந்து நான் என்னோட பக்கத்து கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்டுக்கு வந்து மொத்தமா குடுத்துருவேன். அது வந்து அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து ஹார்ஷ் ட்ரூத் என்னன்னா, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்க ஸ்டாஃப் அதாவது அந்த பேப்பர சைன் பண்ற ஸ்டாஃப் வந்து உங்களோட ஆன்ஸருக்கு அங்க வேல்யூ இல்ல. நீங்க எத்தன பேஜ் எழுதிருக்கீங்கன்றதுக்கு தான் வேல்யூ. இப்ப வந்து நான் பெர்ஃபெக்ட்டான ஆன்ஸர் எழுதியிருக்கேன். ஆனா நான் ஒரே ஒரு பேஜ்ல எழுதியிருக்கேன்னா, அவங்க போட மாட்டாங்க. நீங்க எழுதுற பேஜுக்கு தான் மார்க்க தவிர, அதுல இருக்கிற கன்டென்ட்‌க்கு மார்க் கிடையாது. இது வந்து சில ஸ்டாஃப் தான். நெறைய ஜென்யூனான ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களால எவ்ளோ பேப்பர் எழுத முடியுதோ, அவ்ளோ பேப்பர் வாங்கி எழுதுங்க எக்ஸாம்ல. இந்த சப்ஜெக்ட்ல வந்து நானு ஒரு ஒரு 12 மார்க் வந்து எனக்கு சுத்தமா 13 மார்க் வந்து எனக்கு தெரியவே இல்ல. என்ன பண்றது? விட்டுறலாமா யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு 4 அடிஷனல் ஷீட் வாங்கி, அதுக்கு ரிலவென்ட்டா இருக்க எல்லாத்தையும் போட்டு, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதி வச்சா, அந்த சார் வந்து அதுக்கு 10 மார்க்கோ, 9 மார்க்கோ குடுத்திருந்தாரு. 13 மார்க். ஸோ எவ்ளோ எழுத முடியுதோ அவ்ளோ எழுதுங்க. எல்லாமே இது வந்து என்னன்னா, இதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லாமே அந்த ஸ்டாஃபோட மூட பொறுத்து தான் இருக்கு. ஒரு பொண்ணு வந்து 100 எடுக்கிறதும், ஒரு பொண்ணு வந்து ஃபெயில் ஆகுறதும், இது 2மே ஸ்டாஃபோட மூட பொறுத்து தான் இருக்கு. அவங்க மூட் நல்லா இருந்துச்சுன்னா, அவங்க இருக்கிற கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் 100 போட்டே போயிடுவாங்க. அவங்க மூட் நல்லா இல்லன்னா, அவங்க நல்லா எழுதினாலும் ஃபெயிலுன்னு போட்டுருவாங்க. ஸோ ஸ்டாஃபோட மூட பொறுத்து தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எந்த கொஸ்டினுமே விடாதீங்க. 2 மார்க்கா இருந்தாலும் சரி, 13 மார்க்கா இருந்தாலும் சரி, 15 மார்க்கா இருந்தாலும் சரி, ஏதாவது தெரிஞ்சதையாவது எழுதி வைங்க. ரிப்பீட்டடா. ஸோ ரிலவென்ட்டா எழுதி வைங்க முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களோட இன்டர்னலுக்கு படிக்கிறீங்களா? படிச்சிட்டீங்கன்னா, அது வந்து உங்களோட செமஸ்டருக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இன்டர்னலுக்கு வந்து நல்லா படிங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, டயர் 2ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கும், டயர் 1ல லாஸ்ட்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும், டயர் 3க்கும் தான். இது எதுவுமே வந்து டயர் 1ல ஃபர்ஸ்ட்ல இருக்க காலேஜ் கிடையாது. ஏன்னா, அவங்களோட பேட்டர்ன்ஸும், அவங்களோட எல்லாமே வேற மாரி இருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ல நான் என்ன பண்ணேன்னா, எந்த ஸ்டாஃப் நடத்தின எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து என் மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னும் ஒரு சப்ஜெக்ட்ல நான் ஃபெயிலே ஆயிட்டேன். அது பேர் என்னது? இஜி கிராஃப்ல அது வந்து ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ நீங்க எத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்? கொஸ்டின் பேங்க்க ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் குடுத்த இம்பார்டன்ட் கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணணும். இது 2 தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அத தவிர்த்து வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பக்கத்து கிளாஸ்ல இருக்கவங்ககிட்டலாம் கேளுங்க. அவ்வளோதான். அப்படி பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஒரு செமஸ்டர் எழுதுனாலே உங்களுக்கு பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து டிப்பு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க.